கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். அந்த போட்டியிடும்போது பார்த்திங்கன்னா எதிரில் காங்கிரஸ் தலைவரான மாணிக் தாகூர் அவர்களும் எதிர்த்து போட்டியிட்டாப்புல. அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடைபெற்றது. அங்கே குளறுபடி பண்ணி மாணிக் தாகூர் அவர்கள் தான் வென்றார். அதை நீதிமன்றத்தில் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் மனு தாக்குதல் பண்ணி இவங்க குளறுபடி பண்ணி செவிச்சிருக்காங்கன்னு சொல்லி மனு தாக்குதல் பண்ணார். மாணிக்க தாகூர் அவர்களும் என் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறு என்று சொல்லி அவரும் மனு பண்ணியிருக்கிறாப்புல. அந்த மனு பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லவா. அங்கு விஜய பிரபாகரன் அவர் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது அது விஜய பிரபாகரன் அவர்கள் தான். ஏன்னா தர்மம் ஒரு நாள் இருந்தாலும் வெல்லும். கேப்டன் செய்த தான தர்மம். ஏன்னா விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்குமே அந்த தொகுதியில் எல்லா மக்களையும் சந்தித்து வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு வித்தியாச வாக்கில் செவிச்சு வரக்கூடியவர். செவிச்சிட்டார். இருந்தாலும் மாணிக் தாகூர் அவர்கள் அதை ஏமாற்றி அங்கே தானே வெற்றி என்று சூட்டிவிட்டார். இப்போ நீதிமன்றமே அவரோட வழக்கை நிராகரிக்கப்பட்டு இது பண்ணது. அதே மாதிரி நமது விஜய பிரபாகரன் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு. அந்த வழக்கு இன்று தள்ளுபடி பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லவா. ஏன்னா விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்குமே அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். எப்போ என்னவோ குளறுபடி பண்ணி நான் செவிச்சாகணும்னு சொல்லி எல்லா தொகுதியிலும் நாம தான் வெற்றி பெறணும் என்று இந்த சதி திட்டத்தினால மாணிக் தாகூர் அவர்கள் இது பண்ணாங்க. அந்த சதி திட்டம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா விஜய பிரபாகரன் அவர்கள் திரும்ப அங்கே தான் அவர் தான் எம்பியாக இருப்பாப்புல. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த நீதிமன்ற நிராகரிக்கப்பட்டு இன்னும் 2-3 மாதத்தில் இதாகிடுச்சுன்னா விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதி எம்பி ஆகிடுவார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்லவா. மிகப்பெரிய ஒரு உற்சாகம் விஜய பிரபாகரன்.